Welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த டாக்டரை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டு அறுவை சிகிச்சை. இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக எம்ஜிஆர்சி கிளினிக்ல இருந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் வெங்கடாச்சலம் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ஒவ்வொரு நாளும் நீங்க வரும்போது ஒவ்வொரு விதமான புது புது சிகிச்சைகள் பத்தி மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பத்தி பேச போறோம்? எனக்கு இந்த புது சிகிச்சையை பற்றி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி பொங்கலுக்கு முன்னாடி போகி வருதோ பழசை கழிச்சு விட்டுட்டு புதுசாக எடுத்துக்கணுமோ, அதே மாதிரி இப்போ பழைய நோட்டு 500 ரூபா நோட்டு எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு புது 500 ரூபா நோட்டு 1000 ரூபா 2000 ரூபா நோட்டு வச்சுருக்கோம் இல்லையா. அதனால் ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு புது உணர்ச்சி புது நாலேஜ் வந்ததுன்னா நல்லதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பேச வேண்டிய இந்த காலகட்டத்தில் மூட்டு எலும்பு ஆர்த்தோபெடிக் சர்ஜரி இதற்கான ஒரு புது வகையான சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறைக்கு பேர் உயிரியல் சிகிச்சை. ஸோ நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், மூட்டு எலும்பு உயிரியல் சிகிச்சை அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, அந்த சிகிச்சை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டாக்டர். ஓகே, இப்போது நீங்கள் யூ ஆர் அ யங் பர்சன். நான் உங்களோட கொஞ்சம் வயசானவர். என்னோடய கிளாஸ்மேட்ஸ், என்னோட இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்களாம் அவங்களுக்குலாம் ஏஜ் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு எழுந்திருக்கிறது கஷ்டமாக இருக்கும். முதுகுவலி இருக்கலாம், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் தோள்பட்டை வலி, ஒரு தோல் வலிக்கலாம், கையை தூக்க முடியாது, தலையை வரக்கூட செய்ய முடியாது. மாடிப்படி ஏறும்போது அவங்களுக்கு வலி இருக்கும். அப்புறம் கடைக்கு போனால் இப்போ நோட்டுகள் அல்லாட்டி க்ரோசரிஸை தூக்கிறதுக்கு கை வலிக்கும். ஸோ ஒரு இடத்துலையும் ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது 2 வீக்ஸுக்கு மேலே போனால் அதில் டெஃபினட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சின்ன சின்ன வியாதிகள், பழைய வியாதிகள், இதுக்கெல்லாம் இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மருந்து சாப்பிடுவீங்க, வலி நிவாரணி மருந்து சாப்பிடுவீங்க, பெயின் கில்லர்ஸ்லாம் சாப்பிட்டா அதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்குது. தண்ணியை தவிர எந்த பொருளையுமே நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பின்விளைவு சைடு எஃபெக்ட் இருக்கும். பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், தொடர்ந்து லிவர் ஃபெயிலியர் வரலாம், ஐசியூவில் அட்மிட் ஆகலாம், ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் தேவையாக இருக்கலாம். அதை ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டோம். 2 வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப வலி ஜாஸ்தியாச்சு, டாக்டரை போய் பார்த்தோம்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், மூட்டை மாற்றிக்கிங்க அப்படின்ட்டு தான் இப்போ ஒரு ஃபேமஸாக லாஸ்ட் 10-15 இயர்ஸாக ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பரவலாகிட்டுருக்கு. இப்போது அதற்கும் மேலே இப்போ ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுக்கு தான் இந்த புது வகையான ஒரு சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை இப்போ தான் புது துளிர் எடுத்து ஒரு சின்ன செடி போல் வளர்ந்துட்டுருக்கு. அதனால் மருத்துவத்திலேயே மெடிசன்லேயே பார்த்தா இப்போ இந்த சிகிச்சை முறை ஒரு புது செடி, புது துளிர் எடுத்திருக்கு. இப்போ தான் இந்த ஒரு மரமாய் வளரப்போகிறது. அண்ட் இதுக்கு மரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஓகே டாக்டர், இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஓகே ஃபைன் டாக்டர், இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? இது சர்ஜரியா இல்லைனா டேப்லெட்ஸ் மூலியமா இல்லைனா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனாலே க்யூர் ஆகுமா? அந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஓகே, 2 சொன்னீங்க, டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ், இது ரெண்டுமே இதில் கிடையாது. பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுலேயே இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடங்கியிருக்கு. டேப்லெட்ஸ் கிடையாது, மெடிசன்ஸ் கிடையாது. ஆனால் உங்கள் பாடியே உயிரியல், உங்கள் பாடியே ஒரு வளர்கிற திசு, ஒரு உயிரோடு இருக்குது. டேப்லெட்ஸ்லாம் இறந்து போனது ஆர் மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி இதுலேருந்து எடுக்கிறோம். அது கிடையாது. இது லிவிங் டிஷ்யூஸ், லிவிங் செல்ஸ், இதை வச்சுட்டு செய்கிறோம். ஸோ இந்த டிஷ்யூஸ், இந்த செல்ஸை இன்ஜெக்ஷன் மூலமாக உள்ள ஜாயிண்ட்ஸ்குள்ளே, மசில்ஸ்குள்ளே, எலும்புக்குள்ளே எங்கே வேணால் போடலாம். ஆர் சிறு தொலை வழியாக சர்ஜரி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் திசுக்கள் அதெல்லாம் கிழிந்திருக்கோ அது எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம். ஓரளவுக்கு சரிப்படுத்திட்டு அதற்கு அந்த திசுக்களுக்கெல்லாம் ஆறுற வாய்ப்பு, ஹீலிங் பவர், அந்த ஹீலிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸை அடிஷ்னலாக போடலாம். ஸோ கீஹோல் சர்ஜரி வழியாக போடலாம், இன்ஜெக்ஷன் வழியாக போடலாம்,
ஸோ இதெல்லாம் வந்து காமன் ப்ரொசீஜர்ஸ். ஓகே ஃபைன் டாக்டர். அடுத்த காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர் சார்? அப்படியா, உங்கள் லைனில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாமல் ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். டாக்டர் லைனில் தான் இருக்கார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். டாக்டர் லைனில் தான் இருக்கார், நீங்கள் டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் என் பேர் வந்து பரமசிவம். சொல்லுங்கள் சார். சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். சார் எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆஞ்சியோகிராஃபி கிட்னியில் பண்ணினேன். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணீங்களா? ஹலோ, ஓகே, அவங்க லைனில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அவங்க ஆஞ்சியோ சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஓகே, ஆஞ்சியோபிளாஸ்டி நம்ம இப்போ ஹார்ட்டை பற்றி பேசல. அகெயின் டு ரிமைண்ட் த வியூவர்ஸ், அவங்களுக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் இதுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆஸ் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எலும்பு மூட்டு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கான ஒரு புது முறையான அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை இல்லாமல் இன்ஜெக்ஷன் மூலம் சிகிச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆர்த்தோ பயாலாஜிக்கல்ஸ், முடக்குவாத நோய்களுக்கு உயிரியல் சிகிச்சை. ஸோ மறுபடியும் காலர்ஸ்க்கு ஒரு ரிமைண்டர். ஓகே ஃபைன் டாக்டர். இன்னொரு விஷயம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது வந்துட்டு மூட்டு வலி இல்லைனா எங்கேயாவது போன் அண்ட் ஜாயிண்ட் முக்கியமான ஜாயிண்ட்டில் இருக்க இடத்துக்கு மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, இல்லை ஓவரால் பாடி எங்கே பெயின் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? முக்கியமாக வந்துட்டு ஆஸ் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட்ஸ், என்னோட நாலேஜில் எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஜாயிண்ட்ஸ் மசில் டெண்டன்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது, பெயின் மெடிசன் ஆர் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இந்த ரீஜென்ரேட்டிவ் மெடிசனுக்குள்ளே இறங்கலை. அமெரிக்காவில் இருக்காங்க. 500க்கு மேலே வந்துட்டு ஒரு இந்த வகையான டாக்டர்ஸ் கிளினிக்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல் கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாலேஜ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு. அவங்க கண்ட்ரீஸில் ஃபியூ இயர்ஸாக இருக்குது. அதனால் அண்ட் மோரோவர் என்னோட ட்ரைனிங் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் இருக்கிறதுனால ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட்ஸ், முக்கியமாக மேலேருந்து எடுத்துக்கிட்டால் நான் என்னோடய ப்ராக்டிஸில் ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், கீழே எலும்பு கீழே காலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இடுப்பு மூட்டு, முழங்கால் மூட்டு, குதிகாலுக்கு அடியில், காலுக்கு கணுக்காலுக்கு பின்னாடி இந்த ஜாயிண்ட்ஸ்லாம், அப்புறம் இதுக்கு நடுவில் இருக்கிற தசை நார்கள், மசில்ஸ், டெண்டன்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம் இது. ஓகே டாக்டர். இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு பேசிக்கானது, புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துச்சுன்னா பழைய ட்ரீட்மெண்ட்டோட இது என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இதை பற்றி பேசலாம். அது கூட ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பேருமா? ரீசா. என் பேர் பதர் ரீசா. ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காரு, நீங்கள் டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். எனக்கு வந்து இந்த இடுப்பு ஜாயிண்ட் கீழே தண்டு வலி ரொம்ப வலி. சொல்லுங்க. எந்த வலி, அதோட இந்த கால் வலி, 2 காலுமே வலி ரொம்ப இருக்கு, முட்டோட வலிக்குது. இது நான் இப்ப வந்து சுகருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன். அதான் இந்த வலி இப்ப என்ன செய்யலாம் சார்? எனக்கு ரொம்ப அளவுக்கு மீறி வலியா இருக்கு. இடுப்பு மூட்டுக்குள்ள இருக்கா இல்ல முதுகு தண்டுவட எலும்புல அதுக்கு கீழே இருக்கா? தண்டு வலி, தண்டு. அந்த பாகத்தை பத்தி நான் பேசலாமா? அதுலயும் அப்ளிகபிளா இருக்கலாம். நான் வந்து இப்போ இடுப்பு மூட்டு, முழங்கால் மூட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க முழங்கால் மூட்டுல பிரச்சனை, முழங்கால் மூட்டு அதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு. முழங்கால் மூட்டு தான் எனக்கு தெரியும். தண்டோட எலும்பு பத்தி நான் சிகிச்சை கொடுக்கறது இல்ல. வேற யாராவது டாக்டர் இதுக்கு கொடுப்பாங்களா இருக்கும். அதனால நீங்க கேட்டதுக்காக உங்களோட ஒரு பாகத்துக்கு மட்டும் நான் ஆன்சர் விடை கொடுக்குறேன். நீங்கள் வந்து முழங்கால் மூட்டில் ரொம்ப கடக்கு அப்படின்னு சத்தம் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் உங்களோட வயசு என்னம்மா? என் வயசு 53 சார். கரெக்ட். ஸோ இந்த வயசில் வந்துட்டு நீங்கள் லேடிஸ் பிற்கால பிரபலமாக வந்து நிறைய லேடிஸ்க்கு பாடி வெயிட்டு, செடென்ட்ரி ஹேபிட்ஸு, அவங்களோட மெனோபாஸ் வந்ததுனால இல்லை தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகளால் வந்துட்டு உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கலாம். அதுவும் முக்கியமாக உள்பாகத்தில், முழங்கால் மூட்டோட உள்பாகத்தில், அப்புறம் மூட்டுக்கு வெளியில் இருக்கிற மூட்டு செல்லு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலும்பு இருக்குது, மிதக்கும் எலும்பு, பெட்டல்லா, அதோட பின்பாகத்தில் இதோட முனையில் வந்துட்டு குருத்தெலும்பு தேய்ந்து போயிருக்கலாம். அதனால தேய்ஞ்சு போனால் வந்து அந்த திசு தேய்ஞ்சு போனதான் ஒரு சத்தம் கேட்கலாம். இதுதான் அவங்களோட பிரச்சனை, மூட்டு தேய்மானம். இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும், எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தெரியும்.
இதற்கெல்லாம் வந்துட்டு தான் இன்றைக்கி இந்த புது வகையான ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட வியாதி முத்தி போயிருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி மூட்டு மாற்றுதல் அறுவை சிகிச்சை தேவையாக இருக்கலாம், அதையும் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஆரம்பத்தில் வியாதி இருந்ததுன்னா, ஆரம்பக்கட்ட வியாதி இருந்ததுன்னா இதற்கான தான் இப்போ சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த உயிரியல் சிகிச்சை, இந்த உயிரியல் சிகிச்சை முறைகளை வந்துட்டு நீங்கள் ஒரு இதுக்கு சிறந்த ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னால் வந்துட்டு உங்களுக்கு இதை ஊசி மூலமாக செய்யலாம், சாவித்வார அறுவை சிகிச்சை மூலமாக செய்யலாம். உங்களுக்கு ஜாஸ்தி வலி இருக்காது. ஒரே நாளில் நீங்கள் வந்து அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நாள் இதுலேருந்து உங்களுக்கு ரிக்கவரியெல்லாம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம் சார். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அப்படியா சார்? ஓகே, உங்களோட ஏஜ் என்ன சார்? ஹலோ, நீங்க லைன்ல தான் சார் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டரும் லைன்ல தான் இருக்கார். நான் தஞ்சாவூர்ல முகமது ரஃபீக் பேசுறேன்மா. ஓகே, ஃபைன் சார். இப்போ யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய சன் 2 இயர்ஸ் பேக் வந்து இடுப்புல வலி இருக்கு சொன்னாங்கம்மா. ஓகே, நாங்க பார்த்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணிருக்கும்போது 2 ஜாயிண்ட்லயும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு சொல்லிட்டாங்க. அவங்க என்னுடைய சன் வந்து 25 இயர்ஸ் ஓல்டு தான் சார். கம்ப்ளீட்டட் ஈஸி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட். இந்த பழக்க வழக்கம் எந்த ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. ஆனா 1 இயருக்கு பிஃபோரா வந்து டெங்கு ஜுரம் வந்தது சார். அதுல வந்து ஸ்டீராய்டு அதிகமா எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து இப்போ நாங்க பார்த்தா நாங்க வந்து ட்ரீட் பண்ணும்போது 2 இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாதான் இது கரெக்டா இருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டாக்டர் வந்து சுப்ரியர் ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் வந்து சென்னையில வந்து ஸ்டெம் செல் சொல்லி ஆர்த்ரோஸ்கோப் மூலமா 2 சைடு ஆர்த்ரோஸ்கோப் மூலம் ஸ்டெம் செல் பேக்கப் பண்ணுறோம் சார். இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டெம் செல் தெரப்பி வந்து ஜாயின்ல இருந்து இப்போ நல்ல அமாவாசை நிலவு மாதிரி வந்து இந்த அமாவாசை புறைகிற மாதிரி சேஞ்ச் இருந்தது சார். இந்த புற அமாவாசை சந்திரனோட கரை இல்லை சார், அந்த சந்திரன் தேய்ப்புறையில ஒரு மாதிரி ஜாயின் சேஞ்ச் இருந்தது. இப்போ வளர்ப்புற மாதிரி இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு சார். டாக்டர் மறுபடியும் ரீவ் அப்படின்னு வாங்கும்போது நல்லா ஹீலிங் ஆயிருக்கு, இது உங்களுக்கு நல்லா இருக்கும், டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லினாங்க சார். அந்த 2 ஸ்டெம் செல்ல 2 ஜாயிண்ட்டுமே பிக்கப் ஆகி நல்லா ஆயிருமா சார். இப்போ 27 வயசு ஆயிடுச்சு சார் என்னோட கண்ணுக்கு சார். ஓகே, இப்போது உங்களோட சன்னோட ப்ராப்ளம் வந்து ஒரு காமன், அதை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். எலும்பு இறப்பு, ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துருக்கு. நீங்கள் சொன்னபடி ஸ்டீராய்டு சாப்பிட்டதுனால அது வந்திருக்கு. இப்போ உங்கள் சன்னுக்கு நீங்கள் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, பண்ணிட்டீங்களா இல்லை ஸ்டெம் செல் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஸ்டெம் செல் தான் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுது. இல்ல ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல சார், ஸ்டெம் செல் பண்ணிடுறேன் சார். ஓகே, பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஐடியலாக பார்க்கும்னா வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சமம் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற கட்டத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும், ஸ்டெம் செல் பண்ணுற கட்டத்தில் ஸ்டெம் செல் தான் பண்ணணும். ஸ்டெம் செல் பண்ணுற கட்டத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துல ஸ்டெம் செல் பண்ணக்கூடாது. ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரு கிளியர் டிமார்க்கேஷன், ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே போனால் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு லிமிட் இருக்குது. 3வது ஸ்டேஜுக்கு மேலே போனால், 2வது ஸ்டேஜுக்கு மேலே போனால் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். அதனால் இது புது வகையான ட்ரீட்மெண்ட், அதுக்கும் பண்ணி பார்ப்போன்ட்டு சொல்லுறது செய்யறது வந்துட்டு தவறு. எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக ட்ரீட் பண்ணால் தான் வந்துட்டு அதோட இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு தெரியாது வந்து உங்கள் சன்னோட கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் ரிலீஃப் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, பெயின் ரிலீஃப் இருக்கலாம், ஆனால் வியாதி ஃபுல்லாக வந்து ட்ரீட் ஆகாது அந்த ஸ்டேஜுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா. ஸோ உங்கள் சன்னுக்கு நீங்கள் பெயின் ரிலீஃப் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது ஒரு நல்ல செய்தி. உங்கள் சன் வந்து 25 வயசு, எவ்வளோ நாளைக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும், அது ஒரு நல்ல செய்தி. அது அவருக்காக உங்கள் சன்னுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.
அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு யாரோ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து இந்த ஸ்டெம் செல் செய்யலாமான்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா ஒரு நல்ல செய்தியை பார்த்துட்டு இன்னொரு நல்ல செய்தி வருமான்ட்டு டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு புது வகையான ட்ரீட்மெண்ட். இதுக்கெல்லாம் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்கள் சன் வந்து கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொல்கிறீங்க. உங்கள் சன்னை சொல்லிவிட்டு இந்த வெப்சைட்டை பார்க்க சொல்லுங்கள், stemcelljointsindia.com. இதில் வந்துட்டு இடுப்பு மூட்டு நோய், முழங்கால் மூட்டு நோய் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. காலருக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா வந்துட்டு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்ற ட்ரீட்மெண்ட்டோட இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி வேரி ஆகுதுன்றது பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ட்ரீட்மெண்ட் மற்ற ட்ரீட்மெண்ட்னா வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா ஜாயிண்ட்டை வந்து மெட்டல் பார்ட்டை செராமிக் பார்ட்டை வச்சுக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு மெட்டல் பூமிக்குள்ளேருந்து அதை தோண்டி எடுத்து அதை மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் செய்யணும். அதை வந்து ஒரு ஃபார்மாக செஞ்சு அது டேக்ஸு, கமிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு உங்கள் உடம்புக்குள்ளே வரத்துக்குள்ளே எவ்வளோ செலவு வருது. ஸோ எக்ஸ்பென்சிவ். அந்த டெக்னாலஜி நம்ம கண்ட்ரியில் கிடையாது, எங்கேருந்தோ ஃபாரின்லேருந்து வருது. அந்த ஃபாரின் டெக்னாலஜியை பை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு வருது. அதுக்கு வந்து இப்போ ஒரு புது இம்ப்ளான்ட்டை கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டை போய் பர்மிஷன் கேட்கணும், கரெக்டாக? ஆனால் இப்போ இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை, உங்கள் பாடியிலே இருக்குது. உங்கள் ஒரு டிஷ்யூஸ்லேயும் வந்துட்டு இந்த மெடிசன் இருக்குது. இந்த உயிரியல் மருத்துவம் உங்கள் டிஷ்யூ உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. ஒரு அணு ஒரு செல்லுக்கும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த காமனான இந்த செல்ஸுக்கு பேரே வந்துட்டு மெடிசினல் சிக்னலிங் செல். நீங்கள் வந்து உங்கள் ஒரு உடம்பு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்மசிக்கு போக வேண்டாம். உங்கள் ஃபார்மசி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த ஃபார்மசியில் 2 முக்கியமான வகைகள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ரத்தத்துலேருந்து எடுக்கிறோம். இன்னொன்று வந்து போன் மேரோ, மஜ்ஜை, போன் மேரோலேருந்து எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதற்கு பேர் வந்துட்டு போன் மேரோ கான்சென்ட்ரேட் ஆர் பிஎம்சி. இதை தவிர ஃபேட்லேருந்தும் எடுக்கலாம். ஸோ போன் மேரோ, பிளேட்லெட்ஸ், ஃபேட் இதுலேருந்துலாம் வந்துட்டு எடுக்கிற அணுக்கள், திசுக்கள் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவைலபிலிட்டி, எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி, காஸ்ட், அப்புறம் சேஃப்டி. உங்கள் உடம்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு புது மெட்டல் எதையா போட்டோம்னா உங்கள் உடம்பு வந்து அதை ஏற்றுக்காமல் இருக்கலாம். சில கண்டிஷன்ஸ்னால் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி இருக்கலாம் ஒரு புது பொருள் போடுறதுக்கு. ஆர் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த மெட்டல் எல்லாத்தையும் எடுக்கணும். அந்த கிருமியை வந்து நாசம் எடுத்துக்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த மெட்டலையே எடுக்கணும். இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. இது வந்து உங்கள் செல்ஸ், உங்கள் பிளட்லேருந்து எடுக்கிறது. உங்கள் பிளட்லேயே கிருமியை நாசம் செய்யறதுக்கு திறமை இருக்குது. ஸோ எடுத்து போடுறதுனால இன்ஃபெக்ஷனுக்கு ரிஸ்கே கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். லைன்ல தான் இருக்கு. ஓகே, உங்க பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் ராகினி. எங்க இருந்து கால் பண்றீங்க ராகினி? அப்படியே இப்ப யாருக்காக? உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? எங்க நேரத்துக்காக தான் கேக்குறேன். ஓகே டாக்டர் லைன்ல தான் இருக்கார் ராகினி, டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஷோல்டர்ல பெயின் 4 இயர்ஸா இருக்கு. அதிக வேலை பார்த்தா, ரைட்டிங் ஒர்க் பார்த்தா வலியா இருக்கு. கீழே குமிஞ்சிட்டு 1 hour வேலை பார்த்தானா அதிக பெயின், வீங்கிடுது ஷோல்டர் பக்கம். சரி. அதே வந்து இப்ப 10 days 1 monthly வந்து தண்டுவடத்துல வந்து வலி வந்திருக்கு. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு சத்து குறைவுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அது என்ன சத்து குறைவுனா ஒரு சைடு மட்டும் எப்படி சார் வலிக்கும்னு கேக்குறேன். கரெக்ட். நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட டவுட்டுக்கு டெஃபினட்டாக ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான். ஒரு பக்கமாக வராது. சத்துக்குறைவுனா வந்து லேடிஸு, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க போல் இருக்கு. லேடிஸில் இல்லை எல்லாருக்குமே வந்து உணவு சரியாக இல்லைன்னா அனீமியா வரலாம், மேல் நியூட்ரிஷன் வரலாம். அதனால வந்துட்டு ஜென்ரலாகவே உடம்பெல்லாம் வலிக்கும், வேலை செஞ்சால் வலிக்கும். நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களோட தொழிலால் கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டா நிறைய கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்களா? நோ சார், நான் வந்து இப்பதான் எம்ஏ படிச்சிட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதுறப்போ
அதிக பெயின். வீட்டு வேலை துணி வாஷ் பண்ணா கூட எனக்கு அதிக பெயின் இருக்கு. ஓகே, நிறைய ஆக்டிவிட்டிஸ் செஞ்சால் ரொம்ப வந்து படித்து எழுதுறதுக்கு இப்படி சரியாக உட்காராமல் குனிஞ்சிக்கிட்டு எழுத்துனீங்கன்னா உங்கள் பாஸ்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு பெயின் வரலாம். ரொம்ப ரொம்ப இப்போ எக்ஸாம் இருக்குன்னா வந்துட்டு நீங்கள் இப்போது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறது, ரெஸ்ட் இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது, அப்புறம் தண்ணி கூட குடிக்காமல் கண்ணை வந்து சிமிட்டாமல் இதெல்லாம் பண்ணிங்க, அப்புறம் கை அப்படியே வச்சுட்டு எழுதினீங்கன்னா இதனாலலாம் வந்துட்டு பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரைட் சைடு ஷோல்டர் அவங்க ப்ராப்ளி நீங்கள் ரைட் சைடெல்லாம் எழுதுனீங்க போல் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு க்ரானிக்காக ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து செஞ்சால் இந்த மாதிரி பெயின்லாம் வரும். அதுக்காக சொல்யூஷன் என்னென்னா வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் எழுந்து நடக்கணும், கண்ணை வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிமிட்டி பார்க்கணும். இப்போ கிரிக்கெட் பாணியில் சொன்னால் இது 20-20 ரூல் அப்படி இருக்குது. ஒரு ஓவருக்கு 20 மினிட்ஸ் இருக்குது, ஒரு டீமுக்கு 20 மாதிரி. உங்களோட 20-20 இந்த 20-20 கான்செப்டை மட்டும் மனசில் வச்சுங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை உங்கள் சேர்லேருந்து எழுந்து நடங்க, 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கண்ணை சிமிட்டுங்க, 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி குடிங்க, ஏதாவது பண்ணுங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒரு புது ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க செல்ஸை வச்சே நம்மளால குணப்படுத்திக்க முடியும் நம்மளோட வியாதிகள் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் மூட்டு வலியில் எப்படிலாம் மாற்றங்கள் கொண்டு வரலான்றதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அடுத்த அரை மணி நேரம் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் குழந்தை இன்மை பற்றி தான் பேச போகிறோம்னு சொல்லிட்டு, அதை பற்றி பேசுறதுக்காக அப்போலோ ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து டாக்டர் தாக்ஷாயினி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இன்ஃபெர்டிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். உங்க நேம் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கங்க, நான் கோடத்துல இருந்து பேசுறேங்க, சந்திரசேகர் பேசுறேங்க. அப்படியா சார்? இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட வைஃப் வசதிக்காக கேட்க போறேங்க. ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. குட் மார்னிங் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம், நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க. என்னுடைய பேரு சந்திரசேகரனுங்க. என்னுடைய வைஃப் வந்து வசந்தின்னு பேருங்க. 58 வயசு ஆகுது. ஓகேங்க. 11/8/2008 சிசேரியன் பண்ணாங்க. சிசேரியன் பண்ண பிறகு அப்பத்துல இருந்து வயிறு வந்து ஒபேசிட்டியாவே இருக்குங்க. பெல்ட் கொடுத்தாங்க, பெல்ட் கட்டியும் ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்குங்க. என்னங்க வழி? ஓகேப்பா, மற்றபடி ஒபிசிட்டி தவிர வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை இல்லைங்களா? இல்ல, அவங்களுக்கு ரீசன் 1 ரீசன் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. ஓகே. எத்தனை குழந்தைங்கப்பா உங்களுக்கு? ஒரே ஒரு குழந்தைங்க, 88 கிலோ இருக்காங்க அவங்க. ஓகேங்கப்பா, இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்டிலிட்டி பொறுத்த ப்ரோக்ராம்ப்பா. ஒபிசிட்டிக்காக நீங்கள் மேபி ஜென்ரல் ஃபிசிஷியன் இல்லைனா ஒபிசிட்டிக்காக லைஃப் ஸ்டைல் இது பார்க்குற டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பேசும்போது ஜென்ரலாக முன்னொரு காலத்துலலாம் இன்ஃபெர்டிலிட்டி குழந்தை இன்மை சொல்லி பேசிக்காக விட்டுருவாங்க. இப்போ வர பேஷண்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த ட்ரீட்மெண்ட்ஸோட லிஸ்ட்டு தெரியுது. IVFன்றாங்க, IUI அப்படின்றாங்க, ICSIன்றாங்க. இதை பற்றிலாம் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கே தவிர அதை பற்றி ஒரு புரிதல் கரெக்டாக அவங்கக்கிட்ட இல்லை. அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு வருடம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருடம் அவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணி அவங்களுக்கு குழந்தை நிற்கலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அது இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கலாம். ஒரு தடவையும் கன்சீவ் ஆகலைன்னா அது ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். பட் ஒரு தடவை கன்சீவ் ஆகுவாங்க, மிஸ்ட் அபார்ஷன் இல்லை மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அபார்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அது வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 9வது மாதத்துக்கு போய் ஒரு டெலிவரி ஆகலைன்னா அது வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். பொதுவாக இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இது ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம லேட்டஸ்ட் ஸ்டடீஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சமமாக கூட வரக்கூடிய ப்ராப்ளம் மாதிரி தான் தோணுது. ஆஃப்லைட் பார்த்திங்கன்னா லைக் மேல் இன்ஃபர்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக ஆன் த ஹோல் பெண்ணில் காரணங்கள்னு பார்க்கும்போது டியூப்ஸ் பிளாக் ஆகிறதுனால கூட இருக்கலாம். அவங்க ஓவரீஸில் முட்டை உருவாகாமல், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் என்ன காமனாக நம்ம இப்போ பார்க்குறோமோ அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஆண்களில் வந்து அவங்களோட அந்த செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது ஸ்பெர்மோட கவுண்ட் ரொம்ப கம்மி இருக்குது, இல்லை ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய ஸ்பெர்ம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு இருக்கும், இல்லைன்னா
மொட்டிலிட்டி வந்து ரொம்ப அந்த வேகம் ஸ்பெர்ம்ஸ் இருக்க வேண்டிய அந்த மூமெண்ட் இருக்க வேண்டிய வேகம் கம்மி இருந்தால் கூட அது எக்குக்குள்ளே நுழைஞ்சு அது ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பெண்களில் எண்டோமெட்ரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காரணம், ஒரு ரத்த கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனாலேயும் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து எடுத்த உடனே நம்ம ஐவிஎஃப்கோ இல்லை ஐயுஐக்கோ போக தேவை இருக்காது. நிறைய பேருக்கு ஜஸ்ட் அன் அஷூரன்ஸ் அவேர்னஸ் ஆஃப் எப்போ ப்ரெக்னென்சி ஆகும், அவங்க எந்த டேஸில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நிறைய வாட்டி அந்த டிஸ்கஷன் பண்ணாலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர் சம் பேசிக் மெடிசன்ஸ் லைக் குளோமிஃபென் சிட்ரேட் அதெல்லாம் கூட ட்ரீட்மெண்ட் சரியாகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டியூபல் பிளாக் இருக்கோ, லைக் ஃபார்மேஷனே இல்லை, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மி இருக்குங்கிறவங்களுக்கு தான் நாங்கள் ஐயுஐ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஐவிஎஃப் இல்லைன்னா இக்ஸிங்கிறதும் ஒரு எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுற மெத்தடுக்கு வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஓகே டாக்டர், இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சார் நான் குமார் பேசுறேன் சார், நார்வேலேருந்து பேசுறேன். அப்படியா? இப்போ யாருக்காக கேட்க போறீங்க சார்? சார் என்னுடைய பிள்ளைக்கு இந்த குழந்தை கேட்குறேன். அப்படியா, சரி ஓகே சார். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, நீங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஓகே சார். ஓகே சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். மேடம் என்னோட மருமகன் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. சரிங்க. இப்போ மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஓகே. அப்போ குழந்தை பையன் ஒன்றும் இல்லை. அப்புறம் டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஒன்றும் இது பண்ணல. அதுக்கு எதாவது பண்ணணுமா மேடம்? ஓகே. இப்போ அவங்க செக்அப் பண்ணதுல யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை, அவங்க வந்து குழந்தை செக் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. குழந்தைய நம்ம பிள்ளைய. ஓகே. நான் ஒய்ஃப் பேசுகிறாங்க, நம்ம ஒய்ஃப். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என்னோட பேரு திலகம். நாங்க நாகர்லேருந்து பேசுறோம். சரிங்க. என்னோட பையனுக்கு கல்யாணம் வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் வெளிநாட்டுல தான் இருக்காங்க. ஓகே. அப்ப இங்க வந்து 3 மாசம் இருந்தாங்க. அப்ப சரி குழந்தைக்காண்டி சரி ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சே நம்ம டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கவுண்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேம்மா, மேபி கவுண்டிங் மைல்டாக கம்மியாக இருந்ததுன்னா ஐயுஐ ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்கம்மா. ரொம்ப கவுண்ட் கம்மி இருந்ததுன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போக சொல்லுங்கள். அவாய்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ட்ரீட்மெண்ட். ஐவிஎஃப் இல்லைன்னா இக்ஸி ட்ரீட்மெண்ட் போனால் உடனே குழந்தை பிறக்குங்கம்மா. என்ன வயசு உங்கள் மருமகளுக்கு இப்போ? மருமகளுக்கு இல்ல, மருமகனுக்கு தான் கவுண்டிங் கம்மியா இருக்கு. ஓகே. உங்கள் மகளுக்கு என்ன வயசு? சாரி, மகளுக்கு 23 வயசு. அவளுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு. சரி சரி, ரொம்ப சின்ன வயசுக்கு தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபர்தர் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அங்கே என்ன ட்ரீட்மெண்ட்? இல்ல மேடம், அவங்க வந்து இப்போ சித்தால இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது சாப்பிடுறதுனால ஏதாவது பெனிஃபிட் உண்டுமா மேடம்? சொல்ல முடியாதுமா. எவ்வளோ கவுண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் பேசணும். ஸோ கண்டிப்பாக யார் டாக்டர்ஸ் அங்கே பார்த்துட்ருக்காங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். பட் ரொம்ப கவுண்ட் கம்மி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். டிலே பண்ண வேண்டாம். தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த இன்ஃபர்டிலிட்டியை பற்றி பேசும்போது ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த எக் டொனேஷன், ஸ்பெர்ம் டொனேஷன்றது வந்துட்டு இப்போ வைட் ஸ்பெக்ட்ரம் வந்து வளர்ந்துட்டே வர விஷயமா இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஐயுஐ, தட் இஸ் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், லோ கவுண்ட் இருக்கும்போதோ, ஐவிஎஃப் ரொம்ப லோ கவுண்ட் இருக்கும்போதோ, இல்லை எக் ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போதோ வி ஆர் சஜஸ்டிங் ஐவிஎஃப் அண்ட் இக்ஸி ட்ரீட்மெண்ட். ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பெண்லே ஆகட்டும் ஆண்லே ஆகட்டும் நமக்கு வந்து அவங்களுக்கு உண்டான கேமெட்ஸ் வந்து கிடைக்காது. அதாவது பெண்களில் காமனாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க ஏஜ் வந்து ஒரு 35+ எல்லாம் ஆகும்போது அவங்களோட எக் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருது. ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஏஎம்ஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கும், ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். அந்த ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப குறைய அந்த பெண்குள் அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த எக் ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே எக் டொனேஷன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது ஒன்றும். அடுத்தது வந்து அந்த எண்டோமெட்ரியாசிஸ் ப்ராப்ளமில் கூட ஓவரி ரொம்ப டேமேஜ் ஆகிறதுனால அவங்களுக்கும் வந்து எக் டோனர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஆண்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை
இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே மார்ஃபலாஜிக்கலி அப்நார்மலாக இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு டிப்பிக்கலாக இருக்க வேண்டிய ஸ்பெர்ம் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பெர்மில் 2 ஹெட் இருக்கிறது, இல்லை ஷார்ட் டெய்ல் இருக்கிறது, இல்லை ரொம்ப லாங் டெய்ல் பட் நோ மோட்டிலிட்டி, அந்த மாதிரி எல்லாம் இருந்தும் நமக்கு மார்ஃபலாஜிக்கலி ஈவன் 1 ஸ்பெர்ம் இக்ஸியில் பண்ணுறது கூட நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை எசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ எசோஸ்பெர்மியாலே அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியாவில் டைரெக்டாக நாங்கள் வந்து டெஸ்டிஸ் இல்லை எபிடைடமிஸ்லேருந்தாவே ஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கலாம். பட் அங்கேயும் வந்து ஸ்பெர்ம்ஸ் இல்லை, டெஸ்டிஸ்லேயே வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது, அங்கே ஸ்பெர்ம் ஃபார்மேஷனே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் டொனேஷன் தான் ஒரு அட்வைஸாக கொடுக்க வேண்டியதாக வரும். ஓகே, இன்ஃபர்டிலிட்டி பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்ஃபெர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் தாக்ஷாயினி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் லதா மங்கேஷ்கர், நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். அப்படியா? இப்ப யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் கேட்க போறேன். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் தாக்ஷாயினி லைன்ல தான் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங்மா. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து லதா மங்கேஷ்கர். ஏஜ் வந்து ஜனவரி வந்தா 23 கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, சொல்லுங்க லதா. எனக்கு மேரேஜ் ஆகி 16 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. நான் லாஸ்ட் இயர் பிரெக்னண்டா இருந்தேன். 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி தான் பேபி பிறந்துச்சு. ஓகே. பிறந்து தண்ணி குடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு 4 நாள்ல சீரியஸா இருந்து ஐசியூல வச்சிருந்தாங்க, இறந்துடுச்சு. ஓ, வெரி சாரிம்மா, சொல்லுங்க. இது வந்து 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து எனக்கு 1 மாசம் முடிஞ்சு 20 நாள் தள்ளி போயிடுச்சு. ஓகே. யூரின் டெஸ்ட் பார்த்ததுங்க? எல்லாமே செக் பண்ணியாச்சு, கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. ஓகே. இந்த 20 நாள்ல எனக்கு கால் முட்டிக்கு கீழே ஃபுல்லா பெயின், ஓவர் பெயினா இருக்கு. ஓகே. ஓகே லதா. டாக்டர் சொன்னாங்க, உனக்கு ஹெச்பி கம்மியா இருக்கிறதுனால கால் வலின்னு சொல்லிட்டு ஹெச்பி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஓகேம்மா, நீங்க இப்போ ஆன்டிநேட் சொல்லுங்க. அந்த டெஸ்ட் எடுத்தோம். அப்போ வந்து ரத்தம் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு, 10க்கு மேலதான் இருக்கு, கரெக்டான வெயிட் தான் இருக்குங்க, இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. லதா, இதில் வந்து நீங்கள் இப்போ ஆன்டிநேட்டல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் இருக்கீங்க. சில விட்டமின் டெஃபிஷியன்சிஸ்னால கூட அந்த மாதிரி ரொம்ப கால்வலி இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிஷியன் ஒரு வாட்டி பாருங்கள் மறுபடி. அவங்க மீதி பிளட் செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? சம் விட்டமின் இ அண்ட் மல்டிவிட்டமின் கொடுத்தாலே நீங்கள் சரியாயிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ரெக்னன்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல பேர் வந்துட்டு மேரேஜ் ஆன ஒரு 1 இயர்லேயே வந்துட்டு குழந்தையின்மை, சோஷியல் காஸ், எல்லாரும் என்கிட்ட குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய உங்ககிட்ட வராங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? 2 விதமான ப்ராப்ளம்ஸும் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா, ஃபேமிலியில் 3வது மாதமே 4வது மாதமே பீரியட் வந்தாலே என்ன இன்னும் எதுவும் விசேஷம் இல்லையாமங்கிற மாதிரி கேட்குறது ரொம்ப காமன். த அதர் எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த ஐடி அதிலெல்லாம் இருக்கிறவங்களாம் தே வாண்ட் டு பிளான் லேட்டர். நாங்கள் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுவோங்கிற மாதிரி. 2 எக்ஸ்ட்ரீமும் நாட் நெசசரின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். லைக் இப்போ நாங்கள் ஆல்ரெடி பேசின மாதிரி 1 இயர் மினிமம் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அன்லெஸ் அஃப்கோர்ஸ் அந்த உமனோட ஏஜ் வந்து மோர் தென் 35 இருந்ததுன்னா அவங்க ஏர்லியராக பிளான் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் இப்போது வந்து நிறைய சோஷியல் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு தேர் ஒர்க் பேட்டர்ன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து நிறைய பேருக்கு காரணமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒன்றும். பட் மோர் தென் இப்போது 35 இயர்ஸ் அண்ட் அபவ் நாட் கன்சீவிங் ஃபார் 6 மந்த்ஸ்னால் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். பட் நீங்கள் கேட்குற மாதிரி 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. பட் மேபி ப்ரீநேட்டல் இது ஒரு கவுன்சிலிங்னு சொல்லுவோம்.
இப்போ ஃபாலிக் ஆசிட் கொடுக்கணும், ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணுன்னா ஃபாலிக் ஆசிட் எடுக்கணும். அப்போ தான் வந்து பேபியோட ஃபார்மேஷனில் வந்து அந்த பிரெயின் ஸ்பைன் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, டு ப்ரிவெண்ட் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மாதிரியான அட்வைசஸ் கொடுக்கறதுக்கோ, அவங்களோட நியூட்ரிஷன், இப்போ அவங்க ரொம்ப அனீமிக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ பேனிக்கே ஆக தேவையில்லை அன்லெஸ் ஏஜ் இஸ் எ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் மேடம். அப்படியா? உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சிவகாசில இருந்து பேசுறேன், பேர் கவிதா. அப்படியா? டாக்டர் கிட்ட பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பேர் கவிதா மேடம். ஹலோ. கவிதா சொல்லுங்க. இந்த மாதிரி மேரேஜ் முடிஞ்சு 1 year 2 months ஆகுது மேடம். எனக்கு கன்சீவ் நிக்கவே இல்லை. இன்னாலும் ஒரு 50 நாள் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது. டாக்டர் செக்அப் போனப்ப அந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்கு, நீர்க்கட்டி டாப்ல இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டே வரோம், அப்படியுமே நிக்கவே இல்லை மேடம். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு 40 நாள் 50 நாள் தள்ளி போகும்போது எப்பாவது யூரின் டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்ததுங்களா? பாசிட்டிவ் வந்திருக்கு மேடம். வந்தாலும் திடீர்னு அப்படியே 50 நாள் ஆகலையும் நார்மலா தலை குத்துற மாதிரி லைட்டா ப்ளீடிங் ஆகி அப்படி போயிருக்கு மேடம். நீர்க்கட்டி இதுக்கப்புறம் ஒரு தடவை கிளீன் பண்ணணும்னு சொன்னாங்க, கிளீன் பண்ணிட்டேன் மேடம். அப்புறம் கிளீன் பண்ணி 2 months ஆகுது, அப்படியுமே நிக்கவே மாட்டேங்குது மேடம். ஓகேம்மா, பீரியட்ல கரெக்டா பீரியட் ஆகிட்டே வரேன், மந்த்லி பீரியட் ஆயிடுறேன். அதனால இப்ப 15 நாள்ல இடையில வந்துருச்சு மேடம். ஓகே, உங்க வயசு என்ன இப்போ கவிதா? எனக்கு 21 மேடம். சரி, ரொம்ப சின்ன வயசுமா. பட் இந்த மாதிரி எத்தனை வாட்டி உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும்? அதாவது பாசிட்டிவ் வந்து அப்புறம் ப்ளீடிங் வந்தது எத்தனை வாட்டி ஆயிருக்குங்க? 3 தடவை 3 முறை ஆயிருக்கு. பாசிட்டிவ் வந்து போயிருக்கு மேடம். இப்ப ஆனா அதுக்கப்புறம் ஒரு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் 3 months கரெக்டா பீரியட் ஆகிட்டே இருந்தேன். நீர்க்கட்டி ஊசி போடுறதுக்கு முன்னாடி எனக்கு பீரியட் வந்து ரெகுலர் பீரியடாவே இருந்தது மேடம். நீர்க்கட்டி ஊசி போடவும் கன்ஃபார்ம் அப்படியே மந்த்லி பீரியட் ஆகிட்டே இருந்தேன். ஆனா இப்ப மறுபடியும் 15 நாளுக்கு உள்ளே பீரியட் வந்துருச்சு மேடம். சரிம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இது ரிகரண்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம், செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் உங்கள் கன்சல்டன்ட், அதாவது கைனகாலஜிஸ்ட் கிட்டே போயிட்டு உங்கள் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு என்ன காரணங்கள், அதுக்கு ஒரு சில டெஸ்ட்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணுமா. அந்த டெஸ்ட் கண்டிப்பாக பாருங்கள். கர்ப்பப்பை பரிசோதனை இன்னொரு வாட்டி ஸ்கேன் மூலியமாக கிளியராக பண்ணணும். சில டைம் கர்ப்பப்பை உள்ளே வந்து சம் செப்டம் மாதிரியோ இல்லை கர்ப்பப்பை ஷேப் அப்நார்மலாக இருந்தால் கூட தங்கும், பட் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை ஒரு சில ஆன்டிஃபாஸ்போலிபிட்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் கூட அபார்ஷன்ஸ் ஆகும். இல்லை டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அபார்ஷன் ஆகும். ரொம்ப சின்ன வயசு பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அபார்ஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அபார்ஷன்ஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கன்சல்டன்ட் இன்னொரு வாட்டி போயிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் அபார்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது நீங்கள் எவ்ரி டைம் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நான் கன்சீவ் ஆகலைன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெக்கரண்ட் அபார்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை வரும். தேங்க்யூ. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இப்போ கால் பண்ண நேர் சொன்னாங்க பாசிட்டிவ் 3 முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு யூரினரி செக்அப் எடுக்கும்போது நெகட்டிவ் காட்டுது, பட் டாக்டர் கிட்ட செக்அப் போகும்போது பாசிட்டிவ் வருது. யூரினரி செக்அப் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு? யூரினரி டெஸ்ட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் தான். அதாவது 31 days 32 daysல நாங்கள் யூரின் ப்ரெக்னென்சி கார்டில் வந்து பாசிட்டிவ் நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து த எக் ஃபார்மேஷன் மைட் பி அக்கரிங் அ லிட்டில் லேட்டர். அதாவது 14வது நாள் 15வது நாள் எக் ஃபார்ம் ஆகிட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது இட் மைட் ரிலீஸ் அ லிட்டில் லேட்டர். அதாவது ஒரு 18th day 20th day அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து பேஷண்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க ட்ரை பண்ணும்போது கார்டு நெகட்டிவாக இருக்கும். டாக்டர்ஸ்கிட்ட இன்னொரு 5-6 days கழித்து வரும்போது நாங்கள் ஐதர் கார்ட் டெஸ்ட்டே பண்ணுவோம், இல்லைன்னா பீட்டா ஹெச்சிஜி அதே ஹார்மோன் நாங்கள் பிளட்டில் செக் பண்ண சொல்வோம். ஸோ அப்போ வந்து எலிவேட்டட் லெவல்ஸ் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் வந்தால் நம்ம எடுத்துக்க வேண்டியது வரும். இட் இஸ் பாசிபிள், பட் we can வெயிட் ஃபார் சம் டைம். எப்போவுமே பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸ் கொடுப்போம், எஸ்பெஷலி பாலிசிஸ்டிக் ஓவரிஸில். ஓகே ஃபைன். அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்கள் பேருமா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பிரியா, நான் வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன். என் ஏஜ் வந்து 23.
அப்படியா பிரியா? ஓகே, லைன்ல டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் பிரியா, சொல்லுங்க. மேம் எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆகுமா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே பிரியா, எத்தனை யா சொல்லுங்க. டெஸ்ட் கல்யாணம் வெளில போனா நீர்க்கட்டியால எதுவும் இல்லமான்னு சொன்னாங்க. எங்க ஹஸ்பண்ட் டெஸ்ட் பண்ணா கவுண்ட் கம்மியாகிட்டு சொன்னாங்க. ஓகே, எவ்வளோ கவுண்ட் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 10 மில்லியன் இதோ பர்சன்டேஜ் வந்து 80% இருக்குதுங்க. ஓகேம்மா, 10 மில்லியன்ங்கிறது கொஞ்சம் கம்மி கவுண்ட் தான்மா. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் WHO க்ரைட்டீரியா படி 15 மில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் அது நார்மல்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க போனா அவங்க சொன்னாங்களா, நீங்க ட்ரீட்மெண்ட் இந்த மாட்டு பயம் பாதம் அவங்க சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொன்னாங்களாம். ஓகே, அது சாப்பிடணுமா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா மேடம்? கண்டிப்பாம்மா, ஃபர்டிலிட்டி பார்க்குற சென்டர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ப்ராப்ளமும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போதைக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் IUI முறை வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 10 மில்லியன் இருக்கும், 10 to 15 மில்லியன்னு IUI, அதாவது உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே வந்து அந்த ப்ராசஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே செலுத்துகிற மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரெக்னன்சி வந்து 1 இயர் வரைக்கும் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. மேரேஜ் ஆகி 1 இயர் கழிச்சு ப்ரெக்னன்சி இருக்கு, இல்லை இன்ஃபெர்டிலிட்டி இருக்குன்னா நீங்கள் டாக்டர் அணுகலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆன பிறகு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை ஒபீஸ் ஆகிடுறாங்க, அது மாதிரியான ப்ராப்ளம் உள்ளவங்க உடனே டாக்டர் அணுகிறது கரெக்டான விஷயமா, இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டு இல்லைனா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்ததுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? யா, நீங்கள் கேட்குற கேள்வி நிறைய யங் கேர்ள்ஸில் இருக்குது. இப்போ ஸ்கூல் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் மதர்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. தே ஆர் நாட் கெட்டிங் ரெகுலர் பீரியட்ஸ். 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு பீரியட் வருதுங்கிற மாதிரி. ஸோ அப்போவே வந்து அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி டயக்னோசிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி யங் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் முதல்ல இருந்தாவே ஸ்டார்ட் பண்ணிட்டா பெட்டர். ஸோ யூஸ்வலி என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் கிளினிக்கில் வந்துட்டுருக்கிறவங்களுக்கே when they are coming at that marriageable ஏஜ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது. ஸோ பிளான் ஃபார் அ பேபி ஆஸ் ஏர்லி அஸ் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேபி நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஹாவ் அ கேப் இன் பிட்வீனுங்கிற மாதிரி. ஸோ எனி நோன் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் முதல்ல அது ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஃபைன் டாக்டர். இந்த ½ hour ஃபுல்லாக ஃபீமேல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். இந்த 1 hour ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களோட வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.